போதை மாத்திரைகள், போதை சாக்லேட்லாம் பள்ளி மாணவர்களை கூட குறிவைத்து விற்கப்படுகிறது. இதையெல்லாம் தடுக்காத இந்த ஆட்சி சட்டம் ஒழுங்கு சந்தித்திருக்கிறது. அனைத்து தரப்பு மக்களும், அது விவசாயிகளாக இருக்கட்டும், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், விசைத்தறி தொழிலாளர்கள், மாற்றுத்திறனாளிகள் வரை ரோட்டுக்கு வந்து போராடுகின்ற தங்கள் உரிமைக்காக, இன்னும் சொல்ல போனால் திரு ஸ்டாலின் அவர்கள் 21 தேர்தல் அப்ப சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி போராடுகின்ற சூழ்நிலை தான் தமிழ்நாட்டில் நிலவுது. அவருக்கும் அவர் குடும்பத்துக்கு வேண்டுமானால் தமிழ்நாடு அமைதி பூங்காவாக திகழலாம். ஆனால் மக்களுக்கு அப்படி இல்லை. கடந்த ஆட்சி காலத்தில் வந்து அதிமுக தான் வந்து அமைச்சர்கள் மாற்றுவாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் வந்து தொடர்ச்சியாக வந்து அமைச்சர்கள் மாற்றம் கொடுக்க முடியாது. அதாவது ஒரு நல்ல ஞாபகம் இருக்கும். 2016 தேர்தல் அப்ப திரு ஸ்டாலின் அவர்கள் கரூரில் போய் திரு செந்தில் பாலாஜியை பற்றி எப்படியெல்லாம் அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். செந்தில் பாலாஜி அவர் தம்பி அசோக்கும் நாங்கள் ஆட்சி பொறுப்பு வந்ததும் அவங்க 2 பேரையும் நாங்கள் கடுமையாக நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னார். இன்றைக்கு அதே செந்தில் பாலாஜியை திமுகவில் சேர்த்து அவரை வந்து சிறந்த அமைச்சராக செயல்படுகிறார் என்று சொல்லி இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட்டு வந்து கண்டிக்கிற வரைக்கும் அவரை பதவியில் கொண்டு வந்தார். அதாவது ஸ்டாலின் தனக்குதான் ஒன்று பேசுவார், மற்றவங்களுக்கு பேசுவார். தேர்தல் நேரத்திலே எல்லா நீட் தேர்வு முதற்கொண்டு எல்லாத்தையும் நீக்குவோன்னு சொல்லி மக்களை ஏமாற்றியவர்கள். அவர் அன்றன்றைக்கு ஒன்று பேசுவார். அது வந்து ஆட்சி பொறுப்பில் இருக்கிறதுனால அதுக்கு முக்கியத்துவம் கிடைக்கிறது.